ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அதை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாடலில் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உங்கூருக்கே வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறி. சரியான எழுத்து வழக்கு உங்கூருக்கே வரேன். இது பார்த்தோம்னா உங்கள் ஊருக்கே வருகிறேன். மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், உம்முடைய ஊருக்கே, உன்னுடைய ஊருக்கே, உங்களுடைய ஊருக்கே. இது எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா உங்கள் ஊருக்கே வருகிறேன் என்பது தான் கரெக்டாக இருக்கும், கரெக்டான எழுத்து வழக்கு. அடுத்து, வெரசா வந்திருக்கேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறி. வெரசா அப்படின்னா சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். நொடியில் வந்துவிடுவேன், வேகமாக வந்துவிடுவேன், விரைவாக வந்துடுவேன், விரைவில் வந்துவிடுவேன். வெரசா வந்துடுவேன் அப்படின்னா விரைவில் வந்து விடுவேன். இதான் கரெக்டாக இருக்கும். வந்து விடுவேன் அப்படின்னு வரணும். இங்கே விரைவாக வருவேன்னு இருக்குது, வந்து விடுவேன் தான் கரெக்டான சொல். அடுத்து, பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றும். உங்கூருக்கே அவனை கூட்டிகிட்டு வரேன், கூட்டிக்கிட்டு வரேன். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் தான் கரெக்டாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தோம்னா உங்கள் ஊருக்கே என்பது 2 ஆப்ஷன் போயிடும், சிஏடியும் வராது. ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா உங்கள் ஊருக்கே அவனே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது, உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்பது தான் கரெக்டானது. அடுத்து, பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும். அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும். இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தோம்னா அப்போது, அப்பொழுது அவனுக்கு 3 வயசு இருக்கும். வயசுன்னு இருக்குது, வயது என்பது தான் கரெக்டாக இருக்கும். அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். எல்லாமே கரெக்டாக பார்த்து போடணும். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். அவன் போட்டிருக்காங்க, அவன். இது எது கரெக்டாக இருக்குன்னா அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான். மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வராது. அவன் பாட்டியோட, யோடன் வந்திருக்கு, அதுவும் வராது. ஆப்ஷன் டி பார்ப்போம். அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. அங்கே நல்லா கவனிப்பாங்க, அங்கே நன்றாக கவனிப்பார்கள் என்பது தான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் டி பாருங்கள், அங்கே நன்றாக கவனித்தார்கள். கவனித்தார்கள் என்பது வராது, கவனிப்பார்கள். அடுத்து, எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறி. பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. ஓகே. அடுத்தது, 2வது, அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை என்றான் தம்பி. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப் போகிறேன் என்றார் முதல்வர். தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். இதில் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ம் 3 என்பது தான் கரெக்டாக இருக்குது. பசிக்குது என்பது ஃபஸ்ட்டே தப்பு. அடுத்து, அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை, ஆப்ஷன் 2வது தப்பு. 3, 4 என்பது தான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது, சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. சரியான எழுத்து வழக்கு அது ஆப்ஷனை பார்த்தா போடணும். மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. மானம் இது கரெக்டாக வராது. வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. ஆப்ஷன் டி பாருங்கள், வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றதுன்னு வந்திருக்கு, படுகின்றன வரணும். அடுத்து, நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு நான் வந்திருக்கு, நான் புறப்பட்டு விட்டேன். ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் பியும் வராது. நான் இடம்பெயர்ந்து விட்டேன் என்பதும் வராது, நான் புறப்பட்டு விட்டேன் தான் கரெக்டாக இருக்கும். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறிக. அவனை கூட்டிக்கிட்டு வரேன், அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்பதுதான் கரெக்டாக இருக்கும். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான்,
இப்போ ஹைட்டாக வளர்ந்துட்டான் தான் சொல்கிறாங்க. இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் என்பது கரெக்டாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தோம்னா ஒசரமாக இருக்குது. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒசரமாக இருக்குது, தப்பானது. இப்பொழுது இப்போதுன்னு இருக்குது, இப்பொழுதுன்னு வரும். ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது உயரமாக வளர்ந்துட்டான். வளர்ந்துட்டான்னு வரக்கூடாது, வளர்ந்து விட்டான். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான். வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான். கடிதாசி வராது, கடிதம் கொடுத்தான். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றல. இதை கொடுத்துட்டாங்க, இதை கொடுத்துடுங்க. இதுக்கு எது கரெக்டானா ஆப்ஷன் ஏ பார்ப்போம். இதை குடித்து விடுங்கள், இதை கொடுத்து விட்டீர்கள். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி வந்து இதை கொடுத்து விடுங்கள், இதை குடித்து வையுங்கள். ஆப்ஷன் பி என்பது கரெக்டாக இருக்கும். இதை கொடுத்து விடுங்கள். அடுத்து எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. நானும் அவனும் உள்ளே சென்றோம். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை. இரண்டாவது கன்ஃபார்ம் தப்பு. மூணாவது பார்த்தீங்கன்னா மிதிவண்டியில் அவ்வளவு தூரம் போகலாமா, வண்டியில், இதுவும் தப்பு. ஏன் முடியாது, இது எது கரெக்டாக இருக்குன்னா ஒன்றாவதும் நாலாவதும் கரெக்டாக இருக்குது. நானும் அவனும் உள்ளே சென்றோம், ஏன் முடியாது. அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன், வந்து விடுகிறேன் என்பதுதான் கரெக்டாக இருக்கும். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும். நான் வந்து ஓடுகிறேன், வந்து விட்டேன், வந்து தருகிறேன். வந்துடுறேன் என்பதற்கு வந்து விடுகிறேன் என்பது தான் கரெக்டு. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுது. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. நார்மலாக பேப்பர் நியூஸ் பேப்பரை சொல்லுவோம், அதான் செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. வகுத்து வழி, வயிற்று வழி தான் வகுத்து வழி போட்டிருக்காங்க. அடுத்து பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்குறாங்க. முருகா வந்தியா, முருகா வண்டியா, முருகா வந்துட்டியா, முருகா வந்து விட்டாயா, இதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து கீழ்காணுவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடிக்க கேட்குறாங்க. வந்தியா வந்தாயா. வந்தியா என்பது பேச்சு வழக்கு, வந்தாயா என்பது எழுத்து வழக்கு. வருவியா வந்ததா, வந்தாய் வருவாய், வருகிறாய் வருவாய், இதெல்லாம் கரெக்டாக இருக்காது. ஆப்ஷன் சி தான் கரெக்டாக. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஷ் என வழங்குகிறோம். வாயில் என்பதை வாசல் என்று வழங்குகிறோம், ஸ்கூல் புக்கில் இருக்கும். சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. எழுத்து வழக்கு சொல். பதில் சொல். பதில் சொல்லுச்சு, பதில் சொல்லிக்கினியா, பதில் சொன்னியா, பதில் சொல் என்பது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா, மணி நேற்று பள்ளிக்கு வந்துட்டியா, மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. அடுத்து பள்ளி மணி நேற்று பள்ளிக்கு வந்துக்கினியா, வந்துக்கினா. ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா, நம்ம படித்து பார்க்கும்போது தெரியும் இது கரெக்டாக இருக்குது. அடுத்து பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல்லுன்னு கேட்குறாங்க. எழுத்து வழக்கில் அமைந்த சொல். சொல்லு, சொல்லிக்கின்னு, சொல்றா, சொல் என்பதுதான் கரெக்டாக இருக்கும். பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல். சொல்க, வருக, படித்தான், குந்திக்க, இதுதான் எழுத்து வழக்கில் அமையாத சொல். கொஸ்டினை பார்த்து போகணும், எது அமையாத சொல்லுன்னு கேட்குறாங்க. எழுத்து வழக்கில் எது அமையாத சொல். குந்திக்க. சரியான எழுத்து வழக்கு தொடரை தெரிந்தெடு. நேற்று நீ வந்தியா, நேற்று நீ வருவாயா, நேற்று அவன் வருவானா, நேற்று நீ வந்தாயா, இதான் கரெக்டாக. நேற்று நீ வந்தாயா. அடுத்து தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது என்பது தான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் சி. நம்ம ஆப்ஷனை படித்து பார்த்தே போட்டுடலாம். பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. பேச்சு தமிழில் அமைந்த தொடர் கேட்குறாங்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். அடுத்து புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. வறட்சி அனைத்து இடங்களையும் பாதித்துள்ளது. மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன. பேச்சு தமிழில் பேச்சு தமிழ் கேட்குறாங்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும், இது என்பது பேச்சு தமிழ். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்து தமிழ் அமைஞ்சிருக்கும் எழுத்து வழக்கில். அடுத்து பின்வருவனற்றுள் எழுத்து வழக்கு தொடரை கண்டறி. எழுத்து வழக்கு. முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது, இதெல்லாம் பேச்சு வழக்கு.
தேர்வு எழுத வேகமாக போங்க, இதுவும் பேச்சு வழக்கு. அவங்க கேட்குறது எழுத்து வழக்கு. காலையில் எழுதி படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும், இதுதான் எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியம் கேட்குறாங்க. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழை வளர்த்தது. கொஸ்டின் நல்லா பார்க்கணும். இது பேச்சு தமிழ் தான் கேட்குறாங்க. நாடக தமிழ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கில் இருக்குது. தமிழ் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. தமிழ் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலங்களாக பெற்றது. தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. இதுதான் பேச்சு வழக்கில் அமைந்த வாக்கியம். அவங்க கேட்குறது பேச்சு வழக்கில் அமைந்த வாக்கியத்தை கண்டறிகிறதை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி என்பது கரெக்டாக இருக்கும். இதுதான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.